தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்ல திமுக கூட்டணியில போட்டிட்டு இருக்காங்க. நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுன்றது அநியாயம், அக்கிரமம் திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனா அதை ராஜதந்திர முடிவுன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அந்த முடிவு கரெக்டா இல்லையான்றத மே நாள் ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம். ஆனா தேமுதிக 10 சீட்ல போட்டிட்டு இருக்காங்க. கடைசியா தேமுதிக ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னு பார்த்தா அது 2011 சட்டமன்ற தேர்தல் தான். அதன் பிறகு தேமுதிக எந்த எலெக்ஷன்லயுமே ஜெயிச்சது இல்லை. ஜெயிச்சது இல்லைனாலும் வாக்கு சதவீதமும் எலெக்ஷன் குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிக 10 சீட்ல போட்டிடுறாங்க. எப்படியா இருந்தாலுமே தேமுதிக அட்லீஸ்ட் ஒரு சீட்டு, அப்படி இல்லைன்னா அம்மா பையன்னு சொல்லி 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எந்த வகையில பார்த்தாலுமே தேமுதிகவுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பாசிட்டிவான எலெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கலனா கூட தேமுதிகவோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாவே போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் போகுது. அதனால இந்த 2026 எலெக்ஷன்ல ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவான வைப்ஸை ஃபேஸ் பண்ண போற ஒரு கட்சி தேமுதிக. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா மறுபடியும் ஒரு முறை விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது தப்பு 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 தான். தேமுதிக 10க்கு 10 சீட் ஜெயிச்சு திமுக தனி பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முடிவு தப்புனா தப்பு தான்.